உன் குடும்பத்தில் மிகவும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை இந்த ஆண்டு நான் எழுப்பி மிகவும் கனத்திற்குரியவர்களாய் நான் மாற்றப் போகிறேன். நான் உனக்கு அதை செய்யும் பொழுது, நான் என் கரத்தை நீட்டி அதை செய்யும் பொழுது, எதிர்த்து நின்று என்ன செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நான் தூக்கி எடுக்க முடியாத ஆழம் ஒன்றுமே இல்லை. நான் உயர்த்தி நிறுத்த முடியாத உயரம் ஒன்றுமே இல்லை. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்பதற்கு சான்றாக, சாட்சியாக இந்த ஆண்டிலே நீ எதிர்பார்க்கிறதின்படி அல்ல, அதை பார்க்கலும் மேலான காரியங்களை செய்து நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்பதை உன் மூலம் நான் வெளிப்படுத்துவேன். தூரத்தில் நின்று என்ன நடக்கிறது என்று பார்த்து அழிந்து போகும் பொழுது ஓஹோ என்று கைத்தட்டி சிரிக்கலாம் என்று காத்து கொண்டு இருந்தவர்கள் முகங்குப்புற உனக்கு முன்பாய் விழுவதை நீ காண்பாய். நோவாவின் காலத்தில் இனி நோவா, நான் இனி ஜலத்தினாலே அழிப்பதில்லை என்று சொல்லி ஒரு வானவில்லை அவனுக்கு அடையாளமாய் நான் கொடுத்தது போல இனி உன் குடும்பத்திலும் தேவையற்ற அழிவுகள் இல்லை என்று சொல்லி உனக்கு ஒரு அடையாளமான ஒரு வில்லை நான் உனக்கு இன்று வைக்கிறேன். அது மறைந்து தோன்றி மறைந்து தோன்றுவதல்ல, அது என்றென்றும் நிலை நிற்பதாயிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், ஒளிந்து 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 ஒளிந்து, ஆண்டவரே நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் திக்கற்றவன், கைவிடப்பட்டவன் என்று ஓடிக்கொண்டிருக்கிற சிலரை இந்த ஆண்டு தேவன் உயர்ந்த ஸ்தானங்களில் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வெளியே கொண்டு வருவேன். நீ மறைந்திருந்த இடத்திலிருந்து நீ வெளியே கொண்டு வரப்படுவாய். நீ ஒளிந்து கொண்ட இடத்திலிருந்து நீ வெளியே கொண்டு வரப்படுவாய். நானே அதை செய்வேன். நானே உன்னை உயர்த்துவேன். நானே அதிகாரத்தை தருவேன். நானே அந்தஸ்தை தருவேன். நானே வாக்கை தருவேன். நானே கிருபை தருவேன். நானே வல்லமை தருவேன். கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், சபைகளுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலமாயிருக்கும். கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், இந்திய தேசத்தில் இருக்கிற சபைகளின் வளர்ச்சி கடந்த ஆண்டை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியான வாக்கு பண்ணுகிறார். அதை அடக்க அதிகாரமும் இல்ல, அதிகாரிகளும் இல்ல, ஜன கூட்டமும் இல்ல, ஜன திரட்சியும் இல்ல, என் கரம் அதை செய்யும். மிக மிக குறைந்த சபைகள் கூட
ஆயிரங்களாய் காணப்படத்தக்கதாக நான் மகத்தான கிரியைகளை என் தேசத்திற்காய் நான் செய்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், என் சபைகளை நான் உயர்த்துவதற்காக, என் சபைகளை கட்டி எழுப்புவதற்காக, என் சபைகள் விரிவுபடுத்துவதற்காக என் சபையில் உள்ளவர்களை நான் உயர்த்தி நிறுத்துவேன். உயர்ந்த ஸ்தானங்களை, இதுவரை கண்டிராத உயரங்களை, இதுவரை நினைத்திராத உயரங்களை அவரை நிறுத்துவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியான சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு நம்முடைய மாநிலத்தில் எந்த சந்தேகமுமே இல்லாதபடி முற்றிலுமாய் முழுவதுமாய் என் ஜனத்தை நேசிக்கிற தலைவர்களை மாத்திரம் நான் மீண்டும் ஆசனத்தில் அமர வைப்பேன். கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் விரும்பி ஓடின தேசங்கள் எல்லா விதத்திலும் குறைவுபட்டு போய் என்னை நேசித்து எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேசங்களை நோக்கி தங்கள் கரங்களை விரிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், மகா பெரிய தேசங்கள், செழிப்புள்ள தேசங்கள், உயர்ந்த தேசங்கள் என்ற தேசங்கள் என் நாமத்தை மறுதலித்து என்னை மறந்தபடியால் நானும் அவர்களை மறக்கிறேன். ஆனால் ஒன்றுமே இல்லை, தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்ற தேசத்து ஜனங்கள் எனக்காய் வைராக்கியம் பாராட்டினபடியால் கர்த்தர் சொல்கிறார், இந்த ஆண்டிலே பெயரே தெரியாத தேசங்கள் கூட உயர்ந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உயர்ந்திருப்பதை காண்பீர்கள். அவைகள் என் நாமத்தை உலகமெங்கும் பறைசாற்றும்படியாக தங்களையும் தங்களுடையவைகளையும் கொடுத்து உலகமெங்கும் சென்று என் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நானே அவளை எழுப்பினேன், நானே அவளை எழுப்பினேன் என்று பரிசுத்த ஆவியான வாக்கு பண்ணுகிறான். கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், என் ஜனமே, ஒரு காலம் ஒரு போதும் உன் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீ மீண்டும் பிரகாசிப்பாய். பிரகாசிக்கிற சூரியனை போல நீ பிரகாசிப்பாய். ராகாது. கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், இயற்கையின் சீற்றங்கள், எதிர்பாராத அகோர சம்பவங்கள், எப்போ பார்த்தால் யுத்தத்தின் செய்திகள், எப்பொழுது பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், எப்பொழுது பார்த்தாலும் ஜலத்தினால் உண்டாகிற அழிவுகள், இவை எல்லாவற்றையும் நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். ஆனால் இது என் ஜனத்தின் அழிவிற்காய் அல்ல. நான் என் காலடிகளை உனக்கு நேராக எடுத்து வைத்து உன்னை சந்திக்கும்படியாக நான் வருகிறேன் 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 என்பதற்கு இது அடையாளமாயிருக்கும். என்னை அறியாத ஜனங்கள், எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஜனங்கள், என் நாமத்தையே சொல்ல பயப்படுகிற ஜனங்கள், இவர்களை நோக்கி என் கரத்தை நீட்டுவேன். அவர்களை என் பட்சமாய் நான் இழுத்துக் கொள்ளுவேன். நானே அவர்களை இழுத்துக் கொள்ளுவேன். அவர்கள் என் ஜனமாய் மாறுவார்கள்.
என் ஜனமாய் மாறுவார்கள். புதிய ஆண்டிலே என் ஜனத்திற்கு ஒரு புதிய வாசல் ஆச்சரியப்படத்தக்கதாய் திறக்கப்படும். ஆச்சரியப்படத்தக்கதாய் திறக்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நிர்மூலமாக்குவேன், ஒடுக்குவேன், உன்னை அழிப்பேன், நீ இல்லாமல் போவாய் என்கிற சத்தங்கள் உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அவைகளை நீங்கள் கேட்கும் பொழுது சோர்ந்து போகாதபடி என் பாதத்திலே இரவும்